கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசை என்னன்னா, நான் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும். அதற்காக தாங்க இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்தார். அத செய்யறதுக்கு அவர் ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து, தன்னுடைய உயிரை குறித்து நம்மள அவரைப் போல மாற்றுறதுக்காக இந்த உலகத்துல வந்தார். அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் 24/7 நம்ம மனதுல ஓடிக்கொண்டே இருக்கணும். நான் எப்படி இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்? எப்படி இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்னு சொல்லி அந்த தாட் இருந்துட்டே இருக்கணும். அதற்கு தடையா வருகிறது என்னன்னா பாவம். அந்த பாவத்த நம்ம மேற்கொண்டா தான் நம்மனால இயேசு கிறிஸ்துவைப் போல மாற முடியும். அந்த பாவத்த நம்ம எப்படி மேற்கொள்றோம்னா, முதலாவது சில பேர்த்துக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. சில பேர் இதெல்லாம் நார்மல் நெனச்சிருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா, நமக்கு உண்மையான ஆசை, நான் பாவத்த மேற்கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவைப் போல மாறணும்னா, அந்த பாவத்த மேற்கொள்றது நம்ம சுயத்தினால முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணாலும், நம்ம அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியாது. அந்த பாவம்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு குழியில இருக்கிறோம். அந்த குழியிலிருந்து நம்மள ஒருத்தர் தூக்கி எடுக்கணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய வெளியேற பெற்ற இரத்தத்த குடுத்து நம்மள குழியிலிருந்து தூக்கி விட்டாரு. அத நம்ம விசுவாசிக்கிறோமா? அப்படி நம்ம விசுவாசித்தோம்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ல சொல்லியிருக்கிற மாரி, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம முதல்ல அத அறிக்கையிட்டு, நம்ம பாவத்த எப்படி பண்ணணுமா, ஒப்பு கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட்டு கடவுள்ட்ட. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, நமக்கு எல்லாத்தையும் மன்னிச்சு, நம்முடைய அநியாயத்த எல்லாம் நீக்கி நம்மள சுத்திகரிப்பார். அந்த விசுவாசம் இருக்கா? நம்ம என்ன நெனைக்கிறோம், நம்ம சுயத்துல நம்ம பாவத்த மேற்கொள்வோம்னு நெனைக்கிறோம். அது முடியவே முடியாதுங்க. ஏன்னா, அந்த இளைப்பாறுதல் யாரு குடுப்பார்னா, இயேசு கிறிஸ்து தான் குடுக்க முடியும். அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரஞ்சிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். யார் இளைப்பாறுதல் கொடுப்பாரு? அவரு தான் கொடுப்பார். அப்பதான் நம்ம ஒரு இளைப்பாறுதலோட இருக்கிறோம். அதனால தான் அந்த பாவம் நம்மள போட்டு அமுத்திட்டு இருக்கு. அந்த இளைப்பாறுதல் வந்துச்சுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இயேசு கிறிஸ்துவைப் போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருப்போம். அதுக்கு என்ன வேணும்னா, விசுவாசம் வேணும். ஏன்னா, இந்த நற்செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, நெறைய பேர் ஏன் அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியலன்னா, அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசிக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்து என் பாவத்த மீட்க வல்லவரா இருக்கிறார்ங்கிற அந்த விசுவாசம் இல்லாதனால, அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவார்ங்கிற அந்த விசுவாசம் இல்லாதனால தான் நம்மனால அந்த பாவத்த விட்டு வெளிய வர முடியல. அதுதான் வசனம் சொல்லுது. எபிரேயர் 4:2 வாசிச்சீங்கன்னா, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அடுத்த வசனம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். யாருக்கு அறிவிக்கப்பட்டதா? முதல்ல இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னாடி நமக்கு அறிவிக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம், நமக்கு பரம கானான். அந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க கானான் தேசத்துக்குள்ள போக முடியுங்கிற அந்த விசுவாசம் இல்ல. அவங்க வேவு போறாங்க கானான் தேசத்துக்குலாம். போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிற மக்களோட விசுவாசத்த அப்படியே உருக செஞ்சுட்டாங்க. அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேனே. என்னாகமம் 13:32, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அடுத்த வசனம் 33 வாசினா, அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். போயிட்டு வந்தவங்க 2 பேர் மட்டும் தான் விசுவாசம் இருந்தது. அவங்க 2 பேர் மட்டும் தான் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. மத்த அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்து போயிட்டாங்க. எப்படின்னா அந்த விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் என்னன்னா, தேவன் அந்த தேசத்தை பிடித்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் இருந்தது. ஆனா மத்த 10 பேத்துக்கு அந்த விசுவாசம் இல்ல. அந்த அவிசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, அங்க இருக்கிற சபை மக்கள் எல்லாத்தையும் அந்த அவிசுவாசத்துக்குள்ள நடத்திருச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க பேசாம எகிப்துக்கு போயிடுறோம். எங்களுக்கு ஒரு லீடரை உண்டு பண்ணி நாங்க எகிப்துக்கு போயிடுவோம். எங்களை ஏன் இங்க கூட்டிட்டு வந்து எங்களை சாகடிக்க வந்தேன்னு சொல்லி போட்டு ஆரோனையும் மோசேவையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முழங்கால் போட்டு அழுகுறாங்க. நீங்க அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு போடுங்க. ஏன்னா அந்த விசுவாசம் இல்ல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, செங்கடலை பிளந்தது இவங்க தான் நினைச்சிட்டாங்க. வானத்துல இருந்து மன்னா கொடுத்தது இவங்க தான் நினைச்சிட்டாங்க. எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இந்த கானான் தேசத்துக்குள்ள நம்ம தான் போய் சண்டை போட்டு அந்த கானான் தேசத்தை நம்ம ஆக்குபை பண்ண போறோம்னு நினைச்சிட்டாங்க. ஆனா கடவுள் இவங்கள போக மட்டும் தான் சொன்னார். பின்னாடி இருந்தா கடவுள் எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருப்பார். அது உங்களுக்கு புரியவே இல்ல. அதாவது என்ன நினைக்கிறாங்க, ராட்சசர்கள் பெருசா இருக்காங்க, தேவன் சின்னவர் நினைச்சிட்டார். நம்மளும் இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பாவம் பெருசு, இந்த பாவத்தை நம்மளால மேற்கொள்ள முடியாது, இந்த பாவத்தோட சேர்ந்து இருந்துருவோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம சுயமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து நம்ம கூட வந்தாருன்னு வச்சுங்களேன், அவருடைய ரத்தம் வந்துச்சுன்னா அந்த பாவம் எல்லாம் ஓடி போயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம விசுவாசம் யார் மேல இருக்கணும், இயேசு கிறிஸ்து மேல இருக்கும்.
பின்னாட்களில் பார்க்குறோம். அதே ராட்சசர்களை வந்து தாவீது கொன்று போடுறார். தாவீது சொன்ன ஒரு வசனம் பாருங்க, கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம் அழகா சொல்லியிருப்பார். 1 சாமுவேல் 17:45 வாசினா, அதற்கு தாவீது பெலிஸ்தியை நோக்கி கோலியாத்தை பார்த்து என்ன சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். யாருடைய நாமத்தில் வராராம்? கர்த்தருடைய நாமம். நீ உன்னோட சுய பலத்தில் வர, நான் யாருடைய பலத்தில் வர? என் கர்த்தருடைய பலத்தில் வர. அப்போ நான் ஈஸியாக உன்னை மேற்கொண்டுருவேன். அந்த எண்ணம் தான் நமக்கு வேணும். அப்பா, என்னால் முடியாது, உம்முடைய நாமத்தை கொண்டு உம்முடைய ரத்தத்தை கொண்டு என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். அந்த விசுவாசம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துடுவோம். இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு குறை சொல்லும். அந்த விசுவாசம் இல்லை, என்னால் மேற்கொள்ள முடியலன்னு சொல்லி மறுபடியும் அந்த பாவத்தில் மறுபடியும் விழுந்து கொண்டே இருக்கணும். ஆனால் கடவுள் இன்னைக்கு சொல்கிறார், விசுவாசம் வச்சுக்கோ, நான் உனக்கு அந்த பாவத்தை விட்டு மேற்கொள்ள உனக்கு கிருபை தருவாங்க. அந்த விசுவாசம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம பாவத்திலிருந்து மேற்கொள்வோம். லூக்கா 5:5 நீங்கள் கடைசியாக வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு முழுவதும் மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறார், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அவர் சொல்கிறார், படகை தூக்கிட்டு போய் ஆழத்தில் போய் வலை போடுன்னு சொன்ன உடனே நினச்சிருப்பார்ல, கடவுளே, நான் வந்து பிறந்ததுலேருந்து மீனவன், நீங்கள் வெறும் கார்பெண்டர், எனக்கா நீங்கள் சொல்லித்தரீங்கன்னு சொல்லி அவர் கேட்காம, பரவாயில்ல கடவுளே, நான் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், பரவாயில்ல, பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நான் மறுபடியும் வலை போடுறேன்னு சொல்லி வலை போட்ட உடனே படகு நிரம்பத்தக்கதான மீன் கிடைக்குது. அதுதான் விசுவாசம். கர்த்தர் சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், என்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பார்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட போகும்போது, அவர்கிட்ட போய் ஒப்புரவாகும்போது ஆட்டோமேட்டிக்காக என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடும். அதனால் இன்னைக்கு நம்ம சுயமாய் பாவத்தை விட்டு வெளிவரன்னு ட்ரை பண்ணாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய ரத்தத்தினால நம்ம ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடும். நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவோம். அதனால் இன்னைக்கு நம்ம அறிக்கை செஞ்சுட்டு நம்ம சுய பலத்தால் இல்லை, தாவீதை போல அவருடைய நாமத்தினால நம்ம அந்த பாவத்துக்கு விலகி ஓடினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல மாறிடும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.